ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த சம்மருக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு காஜு மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். நிறைய மில்க் ஷேக் நீங்க குடிச்சிருப்பீங்க. இந்த மில்க் ஷேக் நல்ல வெயில்ல குடிக்கிறதுக்கும் ஈவினிங் டைம்ல குடிக்கிறதுக்குமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் விட போறாங்க, அடிக்கடி செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. இது ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு 50 கிராம் கேஷ்யூ நட் எடுத்து நீங்கள் நல்லா பாலில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர் குறைவில்லாமல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்சியில் நமக்கு அரைக்க முடியும். இப்போ 1 லிட்டர் பால் அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும் போதே 1 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி நீங்கள் நல்லா அதை சுண்டை காய்ச்சிக்கோங்க. அது ஒரு 3/4 லிட்டருக்கு குறையணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கேஷ்யூ நட், அதில் ஒரு 5-6 கேஷ்யூ நட் நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். பாக்கி இருக்கிற கேஷ்யூ நட்டை நல்லா நைஸாக அரைச்சி இந்த பால் கூடயே சேர்த்துட்டேன். இப்போ பால் ஓரத்துல எல்லாம் ஆடப்படியும் இல்லையா, அது எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா காய்ச்சிட்டே இருக்கும்போது அது நல்லா திக்காயிருச்சு. நான் நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப திக்கான பால் நான் எடுக்கல. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இதுல இன்னொரு பொருள் சேர்க்க போறோம், அப்போ பால் ஆட்டோமேட்டிக்கா திக்காயிரும். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் பால்ல சேர்த்து நல்லா கட்டை இல்லாம மிக்ஸ் பண்ணி இதுல ஸ்லோவா நீங்க ஆட் பண்ணி அந்த பாலை நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சிக்கோங்க. போதுங்க. இது நல்லா காஞ்சிருச்சு. நல்ல பால் 1 லிட்டர் பால் 3/4 லிட்டருக்கா குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க நல்லா அதை குளிர விட்டுடணும். நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பாத்திரத்துல ஊத்தி இதை நம்ம ஃப்ரீசர்ல வைக்க போறோம். டீப் ஃப்ரீசர்ல வைக்க போறோம், ரெஃப்ரிஜரேஷன் கிடையாது. ஸோ இது ஃப்ரீஸ் பண்ணாதான் இது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க எடுக்கும்போது செமி சாலிட் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறோம். இப்போ ஏலக்காயெல்லாம் தூவி நல்லா ஆறினதுக்கு அப்புறமும் ஒரு பாத்திரத்துல ஊற்றி இதை நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செமி சாலிடா இருக்கும். அதாவது பாலும் கொஞ்சம் ஐஸ் கட்டியுமா சேர்ந்து இது ஃபார்ம் ஆயிருக்கும். நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்ததுனால ஒரு 4 ஹவர்ஸை விட்டுட்டேங்க. அது கொஞ்சம் சாலிடாவே ஆயிடுச்சு. பரவாயில்ல. நான் கொஞ்சம் பால் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி சில் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால இது சாலிட் ஆனதுக்கு அப்புறமா நான் மிக்சியில இந்த சாலிடான இந்த மில்க் ஷேக்கை ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த சில்லுன்னு இருக்க பாலையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. ஸோ இப்போதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த பால் அப்புறமா இந்த கெட்டியான இந்த காஜு பேஸ்ட் இதை சேர்த்து கூடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போறோம். ஆமாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 10 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ மில்க் ஷேக் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேர்த்து பிளெண்டர்ல நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு ஐஸ் எதுவுமே போட வேண்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை ஃப்ரீசர்ல வச்சுதான் எடுத்திருக்கோம். இதுவே நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்டை மாற்றி வச்சோம் இல்லையா, ஊற வச்ச கேஷ்யூ நட், இப்போ கிளாஸ் கடியில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சதை ஆட் பண்ணிட்டு இப்போ பிளெண்ட் பண்ண இந்த ஸ்மூத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது வெயில் டைம்ல குடிச்சாலும் சரி, சாயங்காலம் டைம்ல குடிச்சாலும் சரி, உங்க ஸ்டமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் விட போறாங்க, அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.